எதிர்கட்சிக்கு ப்ராப்ளம் கொடுக்குற பவர்ஃபுல் லீடர்ஸை பார்த்துருப்பீங்க. சொந்த கட்சிக்கே ப்ராப்ளம் கொடுக்குற தி மோஸ்ட் பவர்ஃபுல் லீடரை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அப்படி யார் அந்த பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு கேட்டால் வேற யாரு, இந்த அவர் தான். வெங்காயம். ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துட்டா அதுக்கு பேர் மெமரி லாஸ். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மறந்துட்டா அதுக்கு பேர் என்ன லாஸ் அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில் கீழே வைக்கிறதுக்குள்ள தண்ணி குடிச்சதையே மறந்துட்டு அடுத்த பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஏப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை விட பெரிய லெவல் சம்பவம் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதையும் ஒரு தடவை கேட்டுவாங்க. तिरंगा 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 सब जगह कश्मीरी युवाओं के हाथ में. இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். இந்தியாவுடைய ரொம்ப மோசமான மாநிலமாக இருந்த காஷ்மீர்லேயே இன்னைக்கு திரும்புகிற பக்கம் பூரா தேசிய கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி மோடியை பாராட்டி பேசிட்டார். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். காஷ்மீரியே கண்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உன் கட்சிக்காரங்க அங்கே காய்ச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன இப்படி பொசுக்குன்னு பாராட்டி பேசிட்ட. பட் ஆனால் இப்படி ஒரு நேர்மையான பிள்ளைய பெற்றதுக்காக உங்கள் மம்மி உண்மையிலேயே பாராட்டணும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. இது வரைக்கும் ஒரு பேசுனதெல்லாம் கூட ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு மட்டும் இல்லை, இந்த நியூஸை போட்ட ஜேர்னலிஸ்ட்டுக்கு கூட புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவர் கொடுத்துருக்காரு. நாடு முழுக்க உங்களுடைய இமேஜ் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றா நீங்கள் நினைக்கிறீங்களா ராகுல்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டதுக்கு தலைவன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ராகுல் காந்தியா? அவன் செத்துட்டான். யாரு கொன்னா? நான் தான் கொன்னேன். அப்போ நீங்கள் யார்? நான் தான் ராகுல் காந்தி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இவரை நேரடியாக பேச விட்டா தான் ஏதாவது ஏழரை கூட்டுறாரு. அட்லீஸ்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சாவது கொஞ்சம் சமாளிக்கலான்னு பார்த்தா வந்த டிரான்ஸ்லேட்டருங்க அதுக்கு மேலே சம்பவம் பண்ணி விட்டு போயிருக்காங்க. நமஸ்காரம். அவர் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தம்பி அந்த கேரக்டராகவே மாறி அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். பாட்டுக்கு ஆடுறான்னு சொன்னான், அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். பாவமியா பப்பு. ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? ஓவரா பேசுற டிரான்ஸ்லேட்டர்னால உரண்டையாகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மியா பேசுற டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வந்தா அவர் ஒரு சேட்டையை பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதே ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. भाइयों और बहनों, आप जानते हो कि मेरा आपके साथ राजनीतिक रिश्ता नहीं है. டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி மைக்கு கையில் கொடுத்தா பாஸ் அவன் தூங்கிட்டான் பாஸ் அப்படின்னு சொல்லி பப்புவே காண்டாகிற அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பாவம்யா பப்பு. ஆக மொத்தத்தில் பப்புவும் செட் ஆகலை, பப்புக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸும் செட் ஆகலை. அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு சில பேச்சாளர்களை வச்சாது பார்ட்டியை பாதுகாக்கலான்னு பார்த்தா கொய்யால அந்த பக்கமும் பாதாள கிணறு தான். அந்த பக்கம் பாதாள கிணறு. அப்படி என்ன பேசி தொலைச்சாங்க அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. आज अगर स्वर्गीय राहुल गांधी जी नहीं होते तो ये डिजिटल कैमरा नहीं होता. இன்னைக்கு எல்லாரோட கையிலயும் போன் இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? எங்க தலைவர் காலம் சென்ற ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதே காலம் சென்ற ராகுல் காந்தியா? கொய்யால வாய கழுவியா? இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் போயிட போகுது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.